மேலறை தியானம் பிப்ரவரி 3 2026 எழுதியிருப்பவர் ஐஸ்ரெயின் பிரிஞ்ச், வெஸ்ட்வோல்ட், நோர்வே. தலைப்பு: அதிக நேரம் எடுக்கும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 1 தொடங்கி 5 வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 இயேசு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நானும் எனது சகோதரனும் சிறுவர்களாக இருந்த காலத்தில் வீட்டில் அதிக சத்தம் செய்து விளையாடுவோம். எமது தாயார் தான் செய்யும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டுமானால் எமது சத்தத்தை குறைப்பதற்கு 2 கிண்ணங்களில் ஒவ்வொரு முட்டையை உடைத்து ஊற்றி சிறிதளவு சீனியையும் சேர்த்து ஒவ்வொரு முள்ளுக்கரண்டியையும் தந்து நுரை வரும் வரை அடிக்கச் சொல்வார். அப்படி முள்ளுக்கரண்டியால் முட்டையை அடித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அது அதிக நேரம் எடுக்கும் வேலை. சமையலறையில் நிலத்தில் அமர்ந்திருந்து முட்டை அடித்தது இன்றும் எனது நினைவில் இருக்கிறது. இறுதியில் நுரை வந்ததும் சிறிது பாலையும் சேர்த்து திருப்தியாக குடிப்போம். நல்லது கிடைப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று எமது தாயார் சொல்வார். எங்களை கொண்டு நேரம் எடுக்கும் வேலைகளை செய்விப்பதற்கு எமது தாயார் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். எமது ஆவிக்குரிய வாழ்விலும் கடவுளின் நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது. இயேசுவும் தமது சீடர்களிடம் பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவியின் வருகை நிறைவேறும் வரை காத்திருக்கும்படி சொன்னார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அதிக நாட்களின் பின் அதன் பலனை காண்பாய் என்ற பிரசங்கியின் வாக்கியத்தை நான் நினைக்கிறேன். நாம் முயற்சி, பொறுமை, உண்மை ஆகியவற்றுடன் காத்திருந்தால் எமது வாழ்வில் கடவுள் கிரியை செய்வதை காணலாம். ஜெபம். அன்பான மீட்பரே, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: என்னுடையதிலும் பார்க்க கடவுளின் கால அட்டவணை வித்தியாசமானது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.